எபிலெப்சின்னா வலிப்பு நோய். அதை கை கால் வலிப்பை காக்கா வலிப்புன்ட்டு கலோக்கியலாக பேசுவாங்க. சில காரணத்தினால ஃபிட்ஸ் வரலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம பட்னியாக இருந்துட்டோம். பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை வந்தாலும் நிறைய தடவை வந்தாலும் டாக்டர்கிட்ட போய் அட்வைஸ் கேட்குறது பெட்டர். கல்யாணம் பண்ணுறச்சே மாப்பிள்ளை வீட்டுக்கோ பொண்ணு வீட்டுக்கோ சொல்லணுமா? இஃப் தே டோன்ட் கெட் ப்ரெக்னென்ட் சம்திங் இஸ் ராங்ன்ற அந்த கல்ச்சர் நம்ம கல்ச்சர். இந்த வேர்ட் எபிலெப்சி எடுத்தாச்சு. அதுக்கு நாங்கள் நியூராலஜிஸ்ட் 30 வருஷமாக போராடி we managed to get it. ரெண்டுத்தையும் ஒரே கிளாஸில் போட்டாங்க, வலிப்பு நோயும் பைத்தியமும். Hello everyone. Today we are observing International Epilepsy Day. அதாவது உலக வலிப்பு நோய் தினம். இன்னைக்கு நம்மளோட பேச இருக்காங்க டாக்டர் பிரீத்திகாச்சாரி, சீஃப் நியூரோலஜிஸ்ட், நியூரோசர்ஜன் அண்ட் எபிலெப்டாலஜிஸ்ட். டாக்டர் பிரீத்திகாச்சாரி சென்னையில் அதாவது 1994 ஒரு காம்ப்ரிஹென்சிவ் எபிலெப்சி சென்டர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ எபிலெப்சி பற்றின நிறைய கேள்விகள் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அதை பற்றி பேசுறதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் மேம். ஸோ நம்ம எபிலெப்சி பற்றி டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் எபிலெப்சி, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? எபிலெப்சின்னா வலிப்பு நோய். அதை கை கால் வலிப்பை காக்கா வலிப்புன்ட்டு கலோக்கியலாக பேசுவாங்க. தெலுங்கில் இதுக்கு பேர் மூர்ச்ச ஜப்பு, ஹிந்தியில் மிருகின்னுவாங்க. ஸோ இது இங்கிலீஷில் கன்வல்ஷன்ஸ், ஃபிட்ஸ், சீஜர்ஸ், இது எல்லா வார்த்தைகளும் யூஸ் பண்ணுவாங்க இதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. பிரெயினில் எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ் ஒன்று வர்றதுனால வெளியில் நமக்கு தெரியறது கை கால் வில் பி இந்த மாதிரி ட்விச்சிங் இருக்கும், நினைவு தவறிடும், வாயில் நுர தள்ளும். அதுதான் ஃபிட்ஸு. பட் எல்லா ஃபிட்ஸும் எபிலெப்சின்னு நம்ம சொல்ல முடியாது. க்ரானிக் ரெக்கரண்ட் ஃபிட்ஸ் தான் பிகம் எபிலெப்சி. நம்ம 10ல் ஒருத்தருக்கு சில காரணத்தினால ஃபிட்ஸ் வரலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம பட்னியாக இருந்துட்டோம், ஸோ பிளட் சுகர் கம்மியாச்சுன்னா அதில் ஃபிட்ஸ் வரலாம். அது எபிலெப்சி கிடையாது. அதே நம்ம ரொம்ப வெயிலில் இருந்தோம், ஹீட் ஸ்ட்ரோக், சன் ஸ்ட்ரோக் வந்தால் அதுலேயும் ஃபிட்ஸ் வரலாம். பல நாள் நம்ம தூக்கம் இல்லாமல் இருந்துட்டோம், இல்லை பட்னி, ரொம்ப நேரம் பட்னியாக இருந்துட்டோம், இது எல்லாமே கேன் ட்ரிகர். ஆல்சோ தெர் ஆர் சர்டன் ட்ரக்ஸ் விச் கேன் காஸ் சீஜர்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம எபிலெப்சின்னு சொல்லக்கூடாது. அன்ப்ரொவோக்ட் சீஜர், அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு காரணமே இல்லாமல் திடீர்னு தனியாக வரக்கூடிய ஃபிட்ஸு, அடுத்தடுத்து அடிக்கடி வர ஃபிட்ஸு. ஸோ ஒரு மாதத்தில் 3-4 தடவை வரும். ஸோ ஒரு தடவை போகிறது நீட் நாட் நெசசரிலி பி எபிலெப்சி. ஸோ இதுதான் வலிப்பு நோய். இப்போது நீங்கள் சொல்கிறீங்க ஒரு காரணம் இல்லாமல் வரலாம் அப்படின்ட்டு. எப்போ டாக்டரை அணுகணும்? நம்ம ஒருத்தவங்களுக்கு எப்படி தெரியும் அதுதான் எபிலெப்சி? எந்த ஃபிட்ஸு வந்தாலும், ஃபஸ்ட் டைம் ஃபிட்ஸ் வந்தாலும் டாக்டரை பார்க்குறது பெட்டர். பிகாஸ் எந்த விதமான ஃபிட் ப்ரொவோக்ட் அன்ப்ரொவோக்டுன்ற வித்தியாசம் யூஸ்வலாக முக்கால்வாசி பேரால் கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த அன்ப்ரொவோக்ட் சீஜர், ஃபஸ்ட் சீஜர் இருக்கும்போது அது எபிலெப்சியாக மாற போகிறதுன்னா நமக்கு முதல்லையே தெரியாது. அது எபிலெப்சியாக மாற போகிறதுன்னா அநேகமாக 80% ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு வித்தின் த ஃபஸ்ட் மந்த் அ ரிப்பீட் சீஜர் வில் occur. 60% ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு within 3 months a repeat seizure will occur, and each of those seizures will be unprovoked. So we need to anticipate that. அதுக்கு டாக்டரை பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணால் அவங்க அதுக்கு there is a method, ஃபஸ்ட் சீஜரை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்ட்டு. ஸோ பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை வந்தாலும் நிறைய தடவை வந்தாலும் டாக்டர்கிட்ட போய் அட்வைஸ் கேட்குறது பெட்டர். இப்போ எபிலெப்சி அதாவது வலிப்பு நோய்ன்றது குணப்படுத்த முடிய டிஸார்டரா? இப்போது எபிலெப்சி அதுக்கு முன்ன நம்ம என்னென்னா ஏன் எபிலெப்சி வருது, யாருக்கு வரும்? ஆக்சுவலி த்ரூ அவுட் த வேர்ல்ட் 1 in 150 people have epilepsy, the diagnosis of epilepsy. ஸோ இது has no geographical difference, no rich poor. நம்ம கரோனா மாதிரி எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணலாம், யாரை வேணாலும் அஃபெக்ட் பண்ணலாம். பட் யூஸ்வலாக இந்த ஜாஸ்தி வரக்கூடிய ஏஜ் அந்த 10 வயசுலேருந்து 25 வயசு, அதுதான் மேக்ஸிமம் இன்சிடென்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு பிளாட்டோ இருக்கும். ஆஃப்டர் 60 years மறுபடியும் தென் இன்சிடென்ட்ஸ் கோஸ் அப். ஸோ அதை நம்ம திங்க் பண்ணோன்னா டெவலப்பிங் பிரெயின், டீஜெனரேட்டிங் பிரெயின் இஸ் த மோர் சசெப்டபிள் டு எபிலெப்சி. அண்ட் டிபெண்டிங் அப்பான் தி ஏஜ்
அதோடைய காரணங்களும் why it is occurring will vary. ஸோ சின்ன பிறக்கிற குழந்தைக்கு சம்டைம்ஸ் ஃபிட்ஸ் வர்றது வந்து பிறக்கும்போது இன்ஜுரி, பிறக்கும்போது ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறது, குளுக்கோஸ் கம்மியாக இருக்கிறது, கால்சியம் கம்மியாக இருக்கிறது, B6 கம்மியாக இருக்கிறது, இதெல்லாமே ஃபிட்ஸ் உண்டாக்கலாம் நியூபார்ன் பேபியில். ஆல்சோ சம்டைம்ஸ் பர்த் இன்ஜுரி, பிறக்கும்போது ஏதோ ஃபார்சப்ஸ் அப்ளிகேஷன் ஆர் சம்திங் ஹெட் இன்ஜுரி ஆகும், அதனால் இருக்கலாம். தென் கொஞ்சம் வளர வளர அந்த ஆக்டிவ் சில்ட்ரனுக்கு வந்து யூஸ்வலாக எபிலெப்சி ஸ்டார்ட் ஆகிற ஏஜ் அது. ஆல்சோ ஹெட் இன்ஜுரி கேன் ஹேவ் இன்ஃபெக்ஷன், மூளை ஜுரம் ஏதாவது வந்ததுன்னா இதெல்லாமே. அண்ட் அப் டு தி ஏஜ் ஆஃப் 5 ஜுரத்தோட ஃபிட்ஸ் வரத்துக்கு ரொம்ப காமன். இது வந்து எபிலெப்சி இல்லை, இதுக்கு பேர் ஃபெப்ரைல் சீஜர். அதை ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டால் எபிலெப்சியாக மாறலாம். ஸோ ஏஜை பொறுத்து நமக்கு காசும் வரும். இப்போது 60+ பேஷண்ட்ஸுக்கு வந்து யூஸ்வலாக மூளையில் ஸ்ட்ரோக், ரத்த ஓட்ட பாதிப்பு, இல்லை தலையில் அடிபடுறது, இல்லை ஏதோ தழும்பு, ஏதோ இப்போ ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு இப்போ டியூமர், பிரெயின் டியூமர், இதெல்லாமே வரக்கூடியது கொஞ்சம் ஓல்டர் பேஷண்ட்ஸுக்கு. ஸோ இப்போ வந்து இது லைஃப் லாங் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய ஒரு இல்லை. ஸோ ட்ரீட்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த காஸ் டு சம் எக்ஸ்டென்ட். பட் ஒரு பிக் சங்க் ஆஃப் எபிலெப்சிக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் காஸ் தெரியாது. ஸோ முக்கால்வாசி பேஷண்ட் எங்களுக்கு கேட்பாங்க, டாக்டர் ஏன் வந்தது, இந்த ஏன் வந்ததுன்னு பதில் சொல்கிறது ஒன்லி வி கேன் கிவ் அன் ஆன்சர் ஒன்லி இன் அபவுட் 40%. ஒரு 60% பேஷண்ட்டுக்கு ஏன் வந்ததுன்னு தெரியாது. இப்போது அதில் ஆராய்ச்சியில் வந்து we are finding சில ஜெனட்டிக் காசஸ் இருக்குது. பிறக்கும்போதே ஒரு டெண்டன்சி டு ஹாவ் எபிலெப்சி இருக்குது. ஸோ பட் இன்னும் தெர் இஸ் இடியோபத்திக்குன்னா எங்களுக்கு காரணம் தெரியாதுன்னு அர்த்தம். அந்த கேட்டகரி இன்னும் ஒரு 50 to 60% பேஷண்ட்ஸ். அதனால் தெர் இஸ் த காமனஸ்ட் காஸ் ஃபார் எபிலெப்சி இஸ் நோ காஸ்ன்னு சொல்லலாம் இன் அ வே. ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து அந்த கேட்டகரிக்கு தான் we are going to discuss now. பிகாஸ் மற்றதெல்லாம் பிரெயின் டியூமர்னால் யூ ஹேவ் டு ஆப்ரேட் பிரெயின் டியூமர், ஸ்ட்ரோக்குன்னா யூ ட்ரீட் த ஸ்ட்ரோக், அந்த மாதிரி. ஸோ யூ ஹேவ் ட்ரீட் த காஸ். இங்கே வந்து பிகாஸ் we have no cause, இந்த கேட்டகரி பேஷண்ட்ஸுக்கு the main treatment is with drugs. And drugs வந்து specific drugs for specific types of epilepsy இருக்குது. அதனால் உங்களுக்கு டாக்டரை ஹெல்ப் பண்ணோன்னா யார் ஃபிட்ஸை விட்னஸ் பண்ணாங்களோ அதை டீட்டெயில்டாக டிஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டு கிளாஸிஃபை தி எபிலெப்சி. பிகாஸ் ஈச் டைப் ஆஃப் எபிலெப்சிக்கு த ட்ரீட்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் 70% பேஷண்ட்டுக்கு 3-5 வருஷம் மாத்திரையை தொடர்ந்து கொடுத்தா ஃபிட்ஸ் இல்லாமல் வச்சுருந்தா அதுக்கப்புறம் குறைச்சி நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மிச்ச 30%ல் 3 பாகமாக பிரித்தோன்னா, ஒரு பாகம் வந்து நிறைய பிரெயின் டேமேஜ் இருக்கும், அசோசியேட்டட் செரிப்ரல் பால்சி, இந்த மாதிரி பிறக்கும்போது மென்டலி ரிட்டார்டட் இதெல்லாம் இருக்கும். நிறைய பிரெயின் டேமேஜ் இருக்கிற பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப சிவியர் ஃபிட்ஸ் ரொம்ப நாள் இருக்கும். அண்ட் அது வந்து எவ்வளோ மருந்து கொடுத்தாலும் ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது ஒரு பாகம். இன்னொரு பாகம் வந்து மாத்திரையை நிறுத்த முடியாது, லைஃப் லாங் மாத்திரை சாப்பிட்ணும். பட் மாத்திரை சாப்பிட்டு ஃபிட்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ தே கேன் லிவ் ஃபேர்லி நார்மல் லைஃப்ஸ், தே ஹாவ் அ குவாலிட்டி ஆஃப் லைஃப். தெர் இஸ் another கேட்டகரி வேர் எவ்வளோ 2 மாத்திரை 3 மாத்திரை 4 மாத்திரை விதமான மாத்திரை கொடுத்தோம், அதுக்கு பேர் ட்ரக் ரிஃப்ராக்டரி எபிலெப்சின்னு பேர். இப்போ அந்த குரூப்புக்கு தெர் இஸ் another ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். ஆப்ரேஷனில் குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த குரூப்பில் when a patient is not responding to multiple drugs for more than 2 years and has more than 2 fits a month in spite of more than 2 drugs, so rule of 2's and no, அந்த மாதிரி பேஷண்ட்டை நம்ம வந்து சர்ஜரியில் குணப்படுத்தலாமா, அதில் ஏதாவது பண்ணுறதுக்கு தழும்பு ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ அதுக்கு அந்த கேட்டகரி வந்து எபிலெப்சி சர்ஜரி. எபிலெப்சி சர்ஜரி இஸ் அ வெரி குட் திங் இஃப் யூ ஆர் ஃபிட் ஃபார் சர்ஜரி. அதுக்கு வந்து எல்லாருக்கும் அது காமன் ஆஃபர் பண்ண முடியாது. என்ன a person who is getting like some of my patients மாதத்துக்கு 15 ஃபிட்ஸ் in spite of 4 to 5 drugs, அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு எபிலெப்சி சர்ஜரிக்கு அப்புறம் ஒரே ஒரு மாத்திரைக்கு குறைச்சிட்டு
ஒரே லோ டோஸில் கொடுத்துட்டு ஃபிட்ஸே இல்லாமல் இருப்பாங்க. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ க்யூர். ஸோ இஃப் யூ ஆர் சூட்டபிள் ஃபார் சர்ஜரி, அனாவசியமாக ஆப்ரேஷன் ஆச்சே, பிரெயினில் ஆப்ரேஷன் ஆச்சேன்னு பயப்படுறதுல பாயிண்ட் இல்லை. டாக்டர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னா அது பண்ணிக்கிறது நல்லது. பிகாஸ் இட்ஸ் a good lots of hope in that. Okay. So speaking about the category where surgery can't be done or may not be required, they depend on medications or drugs. So அப்படி இருக்கிறச்ச அவங்களோட டெய்லி லைஃப் how அது எப்படி அஃபெக்ட் ஆகும் between men and women அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. இந்த மாத்திரை வந்து while it is fair, இப்போ இருக்கிற category of drugs, முன்ன வந்து we had only 4 drugs, but in the past 15-20 years we've got more than 30 drugs. And the good thing about some of the newer drugs is their side effect profile is very good, and they are almost as effective as the primary drugs. So that is a good advance that has taken place. ஏன்னா இந்த மாத்திரை வந்து நம்ம நிறைய நாள் கொடுக்கணும். இப்போ பழைய ட்ரக்ஸில் சில ட்ரக்ஸ் வந்து அப்பப்போ நம்ம லிவர் ஃபங்க்ஷனை டெஸ்ட் பண்ணணும். சில பேருக்கு அலர்ஜி வரலாம், சில பேருக்கு பிளட் கவுண்ட் அஃபெக்ட் ஆகலாம். அதெல்லாம் மானிட்டர் பண்ணிகிட்ருக்கணும். மெனி ஆஃப் த நியூ ட்ரக்ஸ் யூ டோன்ட் ஈவன் நீட் டு மானிட்டர், தே குவைட் சேஃப் லாங் டேர்ம் யூஸில். ஆல்சோ மெனி ஆஃப் த ஓல்டர் ட்ரக்ஸ் ஆர் நாட் சேஃப் டியூரிங் ப்ரெக்னன்சி. அதனால் த நியூவர் ட்ரக்ஸ் தேவ் கிவன் அஸ் தட் ஓப்பன்ட் அப் த window for us to be able to control seizures in a patient who has epilepsy and help them through their pregnancy as well. So which is a big advantage in today's treatment. And men and women க்கு என்ன வித்தியாசம்னா, ஆக்சுவலி எல்லாமே அஃபெக்டிங் யுவர் லைஃப்ன்றது ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் தான். ஏன்னா எஜுகேஷனில் some people have a wrong impression that படிக்க முடியாது, வேலைக்கு போக முடியாது. There are some restrictions, yes, பட் முடியாதுன்ற வார்த்தை ஐ திங்க் யூ ஹாவ் டு ரிமூவ். எபிலெப்சி இருந்தால் நம்மளால் வாழவே முடியாதுன்றத அந்த அபிப்பிராயத்தையே எடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி விழிப்புணர்வெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து ஆம்பளைங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மென்ஸ்ட்ரல் பீரியட் பிரச்சனை கிடையாது. அதனால் ஒரு விதத்தில் தே ஹாவ் அ பெட்டர் டைம் தென் த ஃபீமேல். ஃபீமேலுக்கு வந்து அந்த வயசுக்கு வரும்போது அந்த ஃபஸ்ட் பீரியட்ஸ் எல்லாம் வரும்போது பீரியட்ஸ் அசோசியேட்டட் எபிலெப்சி ஒரு வெரைட்டி இருக்குது. அதுக்கு பேர் கட்டமேனியல் எபிலெப்சி. ஸோ அது பிகாஸ் ஆஃப் த ஹார்மோனல் சேஞ்சஸ். இப்போ நம்ம விமென்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான்னு 2 இருக்குது. நான் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹையாக இருந்ததுன்னா ஃபிட்ஸை கண்ட்ரோல் பண்ணும், ஈஸ்ட்ரோஜன் ஹையாக இருந்ததுன்னா ஃபிட்ஸை தூண்டி விடும். ஸோ நம்ம மென்ஸ்ட்ரல் பீரியட் டைமில் இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ப்ரொப்போர்ஷன் மாறும். ஸோ அந்த டைமில் சில பேருக்கு ஃபிட்ஸ் ஜாஸ்தியாக வரும், அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் ஹையாக இருக்கும்போது. அது ஒரு இது. தென் நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து எபிலெப்சி இருக்கிற லேடிஸ்க்கு பிசிஓடின்ட்டு பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ்ன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது ஜென்ரல் பாப்புலேஷனில் 3 to 5% ஆஃப் விமென் ஹாவ் பிசிஓடி. பட் எபிலெப்சி இருந்ததுன்னா அது ஒரு 1% மோர் சான்ஸ். ஆல்சோ முன்ன இந்த ஓல்டர் ட்ரக்ஸில் சோடியம் வால்ப்ரோயேட்னு ஒரு மாத்திரை கொடுத்துட்ருந்தோம். அந்த மாத்திரை சாப்பிடும்போது இந்த பிசிஓடி ஜாஸ்தியாக வரும் விமெனுக்கு. இந்த பிரச்சனை மென்னுக்கு கிடையாது. அண்ட் இந்த பிசிஓடி இருந்ததுன்னா அதோடு சேர்ந்து நமக்கு இந்த குழந்தை உண்டார சக்தி கொஞ்சம் குறையும், இன்ஃபர்டிலிட்டி. ஸோ பிசிஓடி இருக்கிற பர்சன் வித் எபிலெப்சிக்கு இன்ஃபர்டிலிட்டி சான்ஸ் கொஞ்சம் ஹையர். இன்ஃபர்டிலிட்டி ஜென்ரல் பாப்புலேஷன்லேயும் ஆகலாம். விதவுட் எனி டிசீஸ் அ உமன் the chances of a woman being infertile is about 5%. So இதில் ஒரு slight 1 or 2% more. ஸோ இதை வந்து நம்ம எபிலெப்சின்னா ஒன்றுமே முடியாது, எப்படி ஜென்ரல் பாப்புலேஷனில் நம்ம மேனேஜ் பண்ணுவோமோ அதே ஆட்டிடியூட் வச்சுக்கிறது பெட்டர். அண்ட் மோர் இம்பார்ட்டண்ட்லி ப்ரெக்னென்சி டைமில் ஃபிட்ஸு வந்தால் குழந்தைய பாதிக்கும். ஸோ ஃபிட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு டேப்லெட்டை கொடுக்கணும். மூட நம்பிக்கையில் நிறைய பேர் வந்து மாத்திரையை அந்த டைமில் பார்த்து குழந்தைய அஃபெக்ட் பண்ணணும்னு நிறுத்திடுவாங்க. அதுக்கு பதிலாக ஆப்ஸ்டட்ரிஷியன் ஆர் கைனகாலஜிஸ்டோட சேர்ந்து நியூராலஜிஸ்டையும் பார்த்து எத்தனையோ பெண்களை வந்து நாங்கள் நல்ல அவுட்கம் ப்ரெக்னென்சி, பிகாஸ் 99% ஆஃப் pregnancies in women with epilepsy, if monitored correctly, have excellent outcome
babies are born normally, everything is normal. It's just that gynecologist நீங்கள் 5 தடவை பார்த்தீங்கன்னா during your pregnancy, அதே டைம் 5 தடவை நியூராலஜிஸ்ட்டையும் பார்க்கணும். ஏன்னா ஒரு ஃபிட்ஸ் வருது வந்து ஜாஸ்தி பாதிக்கும் குழந்தைய மாத்திரையை விட. ஸோ நம்ம அதை வந்து கரெக்டாக அசஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ மென் அண்ட் விமென் வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் மெனோபாஸ்னால் மாதம் நிற்கிற டைம். அந்த நிற்கிற டைமில் சில விமெனுக்கு அதோட ஃபிட்ஸ் போயிடும், பட் சில பீப்புளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். பட் தட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ. ஏன்னா இட்ஸ் ஆல் டிபெண்ட் ஆன் த ஹார்மோன். அந்த ஹார்மோன் பீரியட் வயசுக்கு வர டைம்லேருந்து மாதம் நிற்கிற வரைக்கும் அந்த ஹார்மோன்னால் வர கொஞ்சம் சில டிஸ்டர்பன்சஸ். பட் அதுக்குன்ட்டு அவங்களால கல்யாணம் பண்ண முடியாது, குடும்பம் நடத்த முடியாது, ஒன்றுமே கிடையாது. நல்ல கரெக்டாக ஃபிட்ஸை கண்ட்ரோலில் வச்சுட்டு மாத்திரையை கரெக்டாக சாப்பிட்டாங்கன்னா there should be no problem. Okay. So speaking about relationships, marriages and all that, how do you address these topics to people who come to you with epilepsy? They will have some fears. Can we enter a relationship or a marriage? What kind of counseling do you give them? See, முக்காவாசி பேர் வந்து ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப். நம்ம வந்து இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே, அதனால தான் இந்த டாப்பிக்கை நான் சூஸ் பண்ணேன். பிகாஸ் நம்ம ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு வலிப்பு நோய் இருக்குது, நான் இன்னொருத்தர்கிட்ட மறைச்சி வைக்கணும், இல்லை நான் இன்னொருத்தரோட பழகினா இஸ் இட் ஓகே நாட் ஓகே, அண்ட் நாங்கள் ஒரு மாதிரி இது மேரிட் லைஃப்பில் ஏதாவது பாதிப்பு வருமா, டியூரிங் செக்ஸ் வில் ஐ கெட் ஃபிட்ஸ். இந்த ஃபியர்ஸ் ஆர் ஆல் very relevant and very real. But the fact remains that 90% of people with epilepsy who choose not to become pregnant, it's more due to fear, not due to the disease. So we should understand that as long as there is a little limitation. And also employment, I told you, they can work, they can go to work, they can study, they can do whatever they want. I've got a lot of doctors, nurses, in every profession. I've got patients from every profession who are living very quality lives. So I have the comprehensive center of Epicenter, the main focus was psychosocial issues. Make sure that they are able to live like everyone, with everyone, in spite of epilepsy. That has been my slogan. So, and that is a possibility. It's not something just something that we are telling you in theory. It's a reality. It's possible. And we have taken many people through wonderful lives, and they're all happy, leading near normal lives. In fact, many people don't even know they have epilepsy. Okay. But they're on medication. They see us regularly, all that. So this discussion itself is, I want people to have hope. I want them to understand that need not be any issues in sexuality, in marriage, pregnancy, childbirth, if you are under the protection and guidance of a good doctor who's able to take you through all these things. And lot of neurologists, Chennai itself there are more than 60 plus neurologists. So the help is there. You just have to overcome your fear and approach your doctor, and you can have a full life with everyone, like everyone, in spite of epilepsy. So speaking again about relationships, you said people needn't have any fears. They can come seek help from the doctor. But what about the partners themselves? Don't you think there should be some understanding? They should be outspoken? That is true, because the common question that we are asked is, கல்யாணம் பண்றச்சே மாப்பிள்ளை வீட்டுக்கோ பொண்ணு வீட்டுக்கோ சொல்லணுமா? As doctors we always tell them சொல்லு. But சில டைம் கல்யாணம் நின்று போயிடும். சில matches will misfire. But my point is, when we get our daughter or son married, we are doing it with the intention of them being happy in their life. So if we bluff and get the daughter married, usually it's more affects the girls than the boys. So when we get our daughter married into a family, and we have hidden the fact that she's under treatment for epilepsy, which was very common before, was
அங்கே போன உடனே the mother-in-law will expect her to get pregnant soon. மாத்திரையை நிறுத்துவாங்க. நிறுத்தினா நிறைய ஃபிட்ஸ் வரும். நிறைய ஃபிட்ஸ் வந்தால் குழந்தை கலைஞ்சிடும், கர்ப்பம் கலைஞ்சிடும். அண்ட் சம்டைம்ஸ் இந்த பொண்ணை வந்து சரி நீங்கள் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி விட்டீங்க, அப்படி வீட்டுக்கு போ. You see, so the whole thing becomes an ugly scenario. So there used to be a law which complicated our lives much more. That is, ஆணுக்கோ பெண்ணுக்கோ எப்பிலெப்சி ஆர் இன்சானிட்டி ரெண்டுத்தையும் ஒரே கிளாஸில் போட்டாங்க, வலிப்பு நோயும் பைத்தியமும். ஸோ அந்த லா வந்து ஆஸ் ஆஃப் 30th December 1999 the word epilepsy எடுத்தாச்சு. அதுக்கு நாங்கள் நியூராலஜிஸ்ட் 30 வருஷமாக போராடி we managed to get it. ஸோ இன்றைக்கி செஷனுடைய கம்ப்ளீட் மெசேஜே வந்து there are certain issues but they are not much more than in the normal population. Okay. In sexuality, marriage, pregnancy. And now there are enough good drugs as well as good treatment options. In fact, what I do is, if I'm treating a child with epilepsy, a girl child, when she attains puberty, and when she's about 17, 18, I automatically start changing her to drugs which will be safe if she gets married, which you don't worry about. Right. Thank you, Doctor. I think we have covered all the topics, but before we wrap up, your final line of advice to people who are watching this video, what can they do? How do we create awareness? Yeah. ஒன்று வந்து I always say the ripple effect is very important. இதை யார் கேட்குறீங்களோ போய் ஒரு 10 பேர்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுங்க, அது ரிப்பிள் எஃபெக்ட். ரெண்டாவது வந்து இஃப் யூ ஆர் அ உமன் வாட்சிங் திஸ், ப்ளீஸ் ஓவர் கம் யுவர் ஃபியர் அண்ட் பி ஓப்பன், பி ஃப்ரேங்க். பிகாஸ் கல்யாணம் பண்ணும்போது நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர் கிடைக்கிறது மோர் இம்பார்ட்டண்ட். ஸோ இஃப் யூ ஆர் அ பிட் பேஷண்ட், திங்ஸ் ஒர்க் அவுட். அண்ட் ஐ ஆல்வேஸ் சே it is better to be unhappily unmarried than to be unhappily married. Because if you are unhappily married, it's not just your life. It impacts your family, their family. It impacts many lives. If you are unhappily unmarried, you make a choice on what to do, how to go about with your life. So my message is, fear not. My support group is called Abhaya. Fear not. So epilepsy is like any other, it's a condition, it's a brain condition. And there is modern treatment available both through medicine and through surgery. So just live a full life with everyone, like everyone, in spite of epilepsy. Okay. Thank you, Doctor. That was a very insightful session that we had today. I think people would have now at least got an idea about what epilepsy is and how they can manage it. Thank you so much for the session.